தனது தாயின் கைவிரலை பிடித்துக் கொண்டு ஆசையாக துள்ளி ஓடிய மகள், உதிரத்தை உருக்கி பெற்றெடுத்த மகளை தாயே ஏரியில் தூக்கி வீசிய கொடூரம். தனது மகள் காணாமல் போனதாக போலீசாரிடம் பிதற்றம். லிவ்-இன் பார்ட்னருக்கு குழந்தையை பிடிக்காததால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். லிவ்-இன் பார்ட்னருக்காக பெற்ற மகளையே கொன்ற கொடூர தாய் சிக்கியது எப்படி? கொலைக்கு லிவ்-இன் பார்ட்னரும் உடந்தையா? பின்னணி என்ன? நைட்டு நேரம் ஒரு காவலர் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு இளம்பெண் நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு, ராத்திரி நேரம் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு காவலர். அப்போ தான் பேரு அஞ்சலின்னு சொன்ன அந்த பொண்ணு வர்ற வழியில தான் குழந்தைய திடீர்னு காணோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருந்து வர்றீங்க, குழந்தைக்கு எத்தனை வயசாகுது, எப்படி குழந்தை மிஸ் ஆனதுன்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு காவலர். அப்போ குழந்தைய காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற ஏக்கத்தை விட அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போனா போதும் அப்படிங்கிற துடிப்பு தான் அந்த இளம் பெண்ணோட முகத்துல அதிகமாவே இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு வந்த சாலைகள்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செக் பண்ணி இருக்காரு அந்த காவலர். அதுலதான் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. நடுராத்திரி 12 மணிக்கு மேல தான் தாயோட கைவிரலை பிடிச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சு நடந்து போயிருக்காங்க 3 வயசு சிறுமி. அந்த தாய் 1:30 மணிக்கு திரும்பி வரும்போது கூட சிறுமி இல்ல. செல்போனை மட்டும் பார்த்துட்டே அந்த தாய் நடந்து வந்த சிசிடிவி காட்சி இருந்திருக்கு. அதை பார்த்த காவலருக்கு இன்னும் அந்த இளம்பெண் மேல சந்தேகம் வலுத்திருக்கு. அதனால இளம்பெண் அஞ்சலி கிட்ட துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அதிர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தையே சொல்லி இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்தவங்க தான் 28 வயசான அஞ்சலி. கணவரை பிரிஞ்ச அஞ்சலி 3 வயசு மகளை அழைச்சிக்கிட்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீருக்கு வந்துட்டாங்க. அங்க உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சலிக்கு அதே ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்கேஷுங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறினதுனால 2 பேருமே லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அஞ்சலி கூட மட்டுமே வாழணும்னு நினைச்ச அல்கேஷுக்கு அவங்களோட 3 வயசு சிறுமிய பிடிக்கவே இல்லை. அந்த குழந்தைய பார்த்தாலே எரிஞ்சு விழறது, காரணமே இல்லாம திட்டுறதுன்னு இருந்திருக்காங்க. அதோட அஞ்சலியையும் திட்டி இருக்காரு. உன் குழந்தைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதனாலேயே உன் கூட வாழவும் பிடிக்கலன்னு வெறுப்ப கக்கி இருக்காரு. தான் மகள் மேல அல்கேஷுக்கு இருக்கிற வெறுப்ப தாங்கிக்கிட்ட அஞ்சலிக்கு அதே வெறுப்ப தான் மேலேயும் வந்ததுனால தாங்க முடியல. அதனால தான் மகளையே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகள் மட்டும் இல்லனா அல்கேஷ் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க. மகளால தான் தன்னையும் லிவ்-இன் பார்ட்னர் வெறுக்கிறாருன்னு தினமும் நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கி இருக்காங்க. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் வெறுப்புலயே குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க. குழந்தை தூங்கினாலும் தன்னால நிம்மதியா தூங்க முடியல. அதனால தூங்கின குழந்தைய மனசாட்சி இல்லாம தட்டி எழுப்பின தாய் அஞ்சலி சாலையில வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. அனாசாகர் ஏரிக்கு போனதும் அதுல குழந்தைய தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து சுத்துமுத்தும் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்பதான் காவலர் வழக்கம் போல ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. அப்போ வாக்கிங் வந்தோம், திடீர்னு குழந்தை காணாம போயிட்டதா அழுது நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா அந்த நாடகத்துல வஞ்சம் இருக்கிறது காவலருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சிசிடிவி காட்சி பதிவுகளை செக் பண்ணி இருக்காரு. அதுல தாயோட களவாணித்தனம் மொத்தமும் அம்பலமாயிருச்சு. இந்த கொலைய தாய் மட்டும்தான் செஞ்சாங்களா, இல்ல லிவ்-இன் பார்ட்னர் கொலை செய்ய சொன்னாரா அப்படின்னும் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு